ஒரு அம்மா காய்ச்சலோட தனியாக ஊரில் இருக்காங்க. ஆனால் பையன் மருமக என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் ரொம்ப பிஸி. வேலை பெரியதா இல்லை அம்மா பெரியதா? இந்த கதை கேட்கும்போதே உங்களுக்கே கோபம் வரும். செண்பகம் தன் அண்ணன் முரளிக்கு ஃபோன் பண்ணுறா. அண்ணா, ஊரில் அம்மாவோட உடம்பு சரியில்லை, தனியாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள நகரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நல்ல டாக்டர்கிட்ட காட்டலாமே. அம்மா எத்தனை தடவை ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க, ஆனால் நீங்கள் எப்பவும் தள்ளி போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முரளி கோபமா, செண்பகம், இது பேசுகிற முறைதானா? பெரிய அண்ணங்கிட்ட இப்படியா பேசுவாங்கன்னு கேட்குறான். உடனே பக்கத்தில் இருந்த மாதங்கி முரளியோட கையில இருந்து ஃபோனை பிடுங்கிட்டு, செண்பகம், நாங்கள் இங்கே உங்கள் மாதிரி ஃப்ரீ இல்லை. நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம். அடிக்கடி ஊருக்கெல்லாம் வர நேரம் கிடையாது. 4 மாதத்துக்கு முன்னாடி அப்பா இறந்தப்போ 2 வாரம் லீவு போட்டு வந்தோம். சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைக்கெல்லாம் லீவு போட்டுட்டு வர முடியாதுன்னு கடுப்பாக பேசுகிறா. மேலும் ஊரில் அம்மா ஃப்ரீயாக இருக்காங்க, நீயும் இப்போ மாமியார் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க. வேலை செஞ்சுருந்தா எங்களோட பிஸி லைஃப் புரிஞ்சிருக்கும்னு நக்கலாக சொல்கிறா. செண்பகம் அமைதியா, வேலை இல்லைன்னா வேலை இல்லாதவங்க சும்மா சுவரை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா? என் மாமியார் வீட்டுக்கு வந்து பாருங்க. பெரிய குடும்பம், குழந்தைங்க, 3 நேரம் சாப்பாடு எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் சும்மா 2 டிஃபன் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறீங்கன்னு சொல்கிறா. இதை கேட்ட மாதங்கி வெறுப்பா, அப்போ அம்மாவை நீயே உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறா. செண்பகம் சிம்பிளா, சரி, நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னா நானே அம்மாவை கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. ஃபோனை வச்சதும் மாதங்கி, பாத்தியா உன் தங்கச்சி போக்க, அம்மாவை கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் நான் சேவை செய்கிறேன்னு காட்ட போறா. நம்மளைத்தான் எல்லாரும் குறை சொல்லுவாங்கன்னு புலம்புறா. அதுக்கு முரளி கூட, ஆமா, அம்மாவுக்கு 2 நாள் காய்ச்சல் வந்தாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க, இந்த பழக்கம் சரியில்லை அப்படின்னு பேசுறான். அப்புறம் மாதங்கி, காலையில காஃபி வைக்கும்போது உங்க தங்கச்சிக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணி என் மூடே கெடுத்துட்டான்னு சொல்றா. அதுக்கப்புறம் முரளி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா சாமான்லாம் பேக் பண்ணிக்கோ, நாளைக்கு உன்னை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றான். பையன் சொன்னதை கேட்டு லக்ஷ்மி அம்மா சந்தோஷமா, சரிடா, ஊர்ல தனியா இருக்க மனசு ஓடல. அப்பா இருந்தப்போ சரி, இப்ப வீடு வெறிச்சோடி இருக்கு. நீங்க 2 பேரும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அதுக்கு முரளி அவசரமா, சரிம்மா இப்ப வச்சிடறேன், ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அடுத்த நாள் லக்ஷ்மி அம்மா ஒரு பையில கொஞ்சம் துணியெல்லாம் வச்சுக்கிட்டு பையனோட நகரத்துக்கு கிளம்புறாங்க. மருமக ரூம்ல தூங்கிட்டு இருக்கா, பையன் ஃபோன்ல முழுகி இருக்கான். லக்ஷ்மி அம்மா ரூம்ல தனியா உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது. ஊர்ல இருந்தா யாராவது கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, இங்க யாருமே பேசல. அவங்க பையன்கிட்ட போய், டே, நான் வந்ததுலேருந்து மருமக தூங்கிட்டு தான் இருக்கா, நீயும் ஃபோனில் தான் இருக்க, கொஞ்சம் என்னோட பேசு, தனியாக உட்காரது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முரளி அழுப்பா, என்ன பேசுறது, முழு நாள் சுற்றி களைச்சிட்டேன், நீயும் போய் ரெஸ்ட் எடு. நகரத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸி. மருமகிட்ட அதிகம் பேசுவான்னு எதிர்பார்க்காத, அவ வேலைக்கு போறவன்னு சொல்கிறான். அப்போ மருமக ரூம்லேருந்து வெளியே வரா. ஓஹோ, அம்மா வந்துட்டீங்களான்னு சொல்லி சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வாங்கன்னு கூப்பிடுறா. உடனே முரளிய கத்துறா, இன்னும் பிளாக் காஃபி போடலையா? மாலையில தூங்கி எழுந்தா பிளாக் காஃபி குடிக்கணும்னு அவளுக்கு பழக்கம். முரளி, சாரி டார்லிங், ஃபோனில் மூழ்கிட்டேன், இப்போ போட்டு தரேன்னு சமையலறைக்கு போகிறான். மருமக சோஃபாவில் உட்காந்து ஃபோன்லேயே இருக்கா. லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள இத்தனை நேரமா யாரும் ஒரு டம்ளர் தண்ணி கூட கேட்கவே இல்லை. மனைவிக்காக காஃபி போடுற பையன் எனக்கு ஒரு டீ போட முடியாதான்னு யோசிக்கிறாங்க. தயக்கத்தோட மருமகிட்ட, எனக்கும் டீ நேரமாக இருக்குது, சாயங்காலம் கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு, ஒரு டீ போட்டு தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மருமக, முரளி, அம்மாவை சமையலறைக்கு கூட்டிகிட்டு போ, டீ பவுடர் சீனி எல்லாம் எங்கே இருக்குன்னு காட்டி கொடு, நான் காலை முதல் மாலை வரை ஆஃபீஸில் இருக்கேன், அவங்களுக்கெல்லாம் டீ போட எனக்கும் நேரம் இல்லைன்னு தெளிவாக சொல்கிறா. அந்த வார்த்தை லக்ஷ்மி அம்மாவுக்கு குத்துற மாதிரி இருக்குது. வந்த அன்னைக்கு சமையலறை காட்டிட்டாங்களேன்னு மனசு உடஞ்சிடுச்சு. முரளி சொல்கிறான், அம்மா இங்கே பாரு, இதுதான் டீ, இதுதான் சீனி, நாளையிலேருந்து நீயே உனக்கு தேவையானது செஞ்சுக்கோ, நாங்கள் காலையிலேயே ஆஃபீஸுக்கு போயிடுவோம், வீட்டில் நீயே இருக்கப்போ சாப்பாடும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் மனைவிக்காக பிளாக் காஃபி எடுத்துகிட்டு போய், டார்லிங் உன் காஃபின்னு கொடுக்குறான். லக்ஷ்மி அம்மா தானே பால், தண்ணி, டீ பவுடர், சீனி போட்டு ஒரு டீ போட்டுக்கிறாங்க. பையன் மருமகன் நடத்த அவங்க மனசை ரொம்பவே வலிக்க வைக்குது. கொஞ்ச நேரத்தில் முரளி வாக்கிங்க்கு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி, அம்மா நாளைக்கு காலைக்கு 8 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட், ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான்.
அதுக்குள்ள சமைக்க வர்ற மெய்டு வர்றா. முரளியும் மாதங்கியும் 2 பேரும் டயட்ல இருக்காங்க. லைட்டாக தான் சாப்பாடு. லக்ஷ்மி அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாததால பால் கஞ்சி மாதிரி ஒன்று அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அந்த ராத்திரி லக்ஷ்மி அம்மாவுக்கு கடும் காய்ச்சல், கை கால் எல்லாம் வலி. பையன் மருமகிட்ட குரல் கொடுக்குறாங்க. ஆனால் 2 பேரும் ஏசியில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் அவங்க குரல் கேட்கல. முழு ராத்திரியும் வலியில் துடிக்கிறாங்க. காலையில் முரளி ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகிட்டு அம்மா ரூமுக்கு போகிறான். அம்மா இன்னும் படுத்திருக்காங்கன்னு கோவமா, இன்னும் தூங்குறியா? நேத்தே சீக்கிரம் ரெடி ஆக சொன்னேன். ஆஃபீஸ்லேருந்து ஹாஃப் டே தான் லீவ் எடுத்திருக்கேன். நீங்கள் லேட் பண்ணால் எனக்கும் பிரச்சனைன்னு சொல்கிறான். லக்ஷ்மி அம்மா திடுக்கிட்டு எழுந்து, டே ராத்திரியிலேருந்து பயங்கர காய்ச்சல், கை கால்லாம் வலி, நடக்கக்கூட முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முரளி, காய்ச்சல்னா இப்படித்தான் இருக்கும், சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்கிறான். அப்போது மாதங்கி டைனிங் டேபிளில் முளைக்கட்டிய பயிர் இருக்குது, சாப்பிடுங்க. டிஃபனில் காய்கறி கலவை, முளைக்கட்டிய பயிரும் பேக் பண்ணிட்டேன். நாங்கள் 2 பேரும் அதிலே சமாளிச்சுக்குவோம். இப்போது 4 நாளைக்கு மெய்டு, அதாவது சமையல்காரமாக லீவில் இருக்கா. அம்மா அவங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை அவங்களே செஞ்சுக்கணும்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட லக்ஷ்மி அம்மா மெதுவா, மருமகளே ஊர்லேயே எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். அதுக்கு மாதங்கி கடுப்பா, உங்களுக்கு சமைச்சு வைக்கிற மருமக வேணும்னா உங்கள் பையன்கிட்ட சொல்லி ஊர்ல இருந்தே ஒருத்தையே பார்த்துருக்கணும். நான் நகரத்தில் படித்தவ, உங்கள் பையனோட சேர்ந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவ, என்கிட்ட சாப்பாடு எதிர்பார்க்கவே வேண்டான்னு நேராக சொல்லிடுறா. அதுக்கே லக்ஷ்மி அம்மா மனம் உடையாம, படித்ததாலும் வேலைக்கு போகிறதாலும் வீட்டு பொறுப்பு எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நான் பார்த்த வீடுகளில் நிறைய மருமகங்க வேலைக்கும் போய் வீட்டையும் பார்த்துக்கிறாங்கன்னு மெதுவாக சொல்கிறாங்க. மாதங்கி உடனே கிண்டலா, நீங்கள் ஊரில் படிக்காதவங்க, வேலை பண்ணி பணம் சம்பாதிக்கிறது என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. நான் மாதம் 80,000 சம்பாதிக்கிறேன். அந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் வாழ்க்கையில் ஒரே இடத்துல பார்த்துருக்கவே மாட்டீங்க. 6,000 கூட சம்பாதிச்சது இல்லையோ என்னவோன்னு அவமதிச்சு பேசிட்டு தன்னோட வேலையை பற்றி திமிரா சொல்லிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறா. அந்த வார்த்தைகள் லக்ஷ்மி அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே நசுக்கிற மாதிரி இருக்கு. கண்களில் தண்ணி நிறையுது. உடம்பே சரியில்லாத நேரத்தில் கூட மருமகளுக்கு வேலை தான் பெருசு. நேராக முகம் பார்த்து பேசவே மாட்டான். பையனும் மனைவி பேசுறதெல்லாம் கேட்டு சும்மா நிற்கிறான். அம்மா மனசு ரொம்பவே உடஞ்சிருக்கும். இவ்வளவு அவமானத்துக்குள்ளே கூட லக்ஷ்மி அம்மா ஒன்றும் சாப்பிடாம டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கையில் உட்காந்து, என் கணவர் போனதுலேருந்து எனக்கு வாழணும்னு தோணவே இல்லை. இப்போ கூட என் சொந்த பையன் வீட்டில் தான் இவ்வளோ பரிதாபமாக இருக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு மனசுக்குள்ளே உருகுறாங்க. அனைத்து சோதனைகளும் பண்ணிய பிறகு டாக்டர், இவருக்கு டெங்கு காய்ச்சல் இருக்குது, காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, 10 நாள் மருந்து கொடுக்குறேன், சாப்பாடு நல்லா சாப்பிடணும், 4 நாளைக்கு மறுபடியும் காட்டுங்கன்னு சொல்கிறாரு. மெதுவாக மருந்து எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி அம்மா குணமாக ஆரம்பிக்கிறாங்க. நாள் முழுக்க வீடு வெறிச்சோடி இருக்கும். மருமகளும் பையனும் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. மகளோட ஃபோனில் பேசினாதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். அப்படியே 2 மாதம் கடந்து போகுது. உடம்பு சரியானதும் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் லக்ஷ்மி அம்மா தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தரை துடைக்கிறது, பாத்திரம் எடுக்கிறது, சமையலறையை சுத்தம் பண்ணுவது எல்லாம் கவனிக்கிறாங்க. மருமகளும் பையனும் ஆஃபீஸ்லேருந்து வீடு திரும்பும்போது வீடு முழுக்க சுத்தமாக இருக்கும். சமையலறை பளிச்சுன்னு மின்னும். எப்படியோ வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வேலைகள்லாம் மனசு வச்சு தன்னை பிஸியாக வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா. ஒரு நாள் பையன் முரளிக்கிட்ட, நான் ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. முரளியும் மாதங்கி உடனே சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் மாதங்கிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. டாக்டருக்கு போனப்போ தான் தெரிஞ்சது மாதங்கி கர்ப்பமாக இருக்காங்கன்னு. இதை கேட்டதும் எல்லாருக்கும் சந்தோஷம். அப்போது ரூமில் மாதங்கி முரளிக்கிட்ட, இனிமேல் உங்கள் அம்மாவை இங்கேயே தங்க வைங்க, எனக்கு அவங்க தேவை, நாளைக்கு குழந்தை பிறந்தா பார்த்துக்க ஆள் வேணும், ஆயா வச்சா செலவு அதிகம், உங்கள் அம்மா ஊரில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க, நாம தான் அவங்க பையன் மருமக, அப்பா இருந்தப்போ ஊரில் இருந்தாங்க, இப்போ அங்கே யாரும் இல்லை, இங்கே இருக்கிறதுல என்ன தப்புன்னு பேசுகிறாங்க. நேற்று வரைக்கும் அம்மாவை ஊருக்கு அனுப்ப தயாராக இருந்த பையனும் மருமகளும் இப்போது தேவையானதும் அம்மாவை தங்க வைக்க திட்டம் போடுறாங்க. முரளி அம்மா கிட்ட போய், அம்மா இங்கேயே இரு, ஊரில் இப்போ யார் இருக்கா, நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா மீண்டும் இங்கே தான் வரணும், அதனால் இப்போவே இங்கேயே இருன்னு சொல்கிறான். அதுக்கு லக்ஷ்மி அம்மா, டே இங்கே மனசு ஓடலடா, ஊரில் இருந்தால் குறைஞ்சது 4 பேர் பேசுவாங்க, இங்கே நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுறீங்க, யாரும் பேச மாட்டாங்க, டிவி பார்த்துக்கிட்டு எத்தனை நேரம்னு சொல்கிறாங்க. அப்போது மாதங்கி நடுவில் புகுந்து, அம்மா நம்ம சொசைட்டியில் நல்ல பெரிய கோயில் இருக்குது, சாயங்காலம் 2-3 மணி நேரம் போயிட்டு வரலாம், உங்கள் வயசு பெண்கள் நிறைய வருவாங்க, பேசிக்கலாம்,
பஜனையும் கீர்த்தனையும் நடக்கும். மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நாளைக்கு பேர குழந்தைகள்லாம் வந்துட்டா அதுக்கு பாட்டி அன்பு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறான். இதெல்லாம் லக்ஷ்மி அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. மகளும் ஃபோனில், அம்மா அண்ணன் வீட்லேயே இரு, ஊரில் தனியாக எதுக்கு, மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னா கஷ்டம், இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தை வரப்போகுது, அப்போது மனசு மாறும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா மெதுவாக அந்த வீட்டில் தன் மனசை பொருத்திக்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலையில் பூஜை பண்ணுறாங்க, சின்ன சின்ன வேலைகள், செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. பையனும் மருமகளும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. மத்தியான நேரம் கொஞ்சம் டிவி பார்க்குறாங்க. சாயங்காலம் 2-3 மணி நேரம் கோயிலே இருக்காங்க. அங்கே நிறைய பெண்களோட பழக்கம் ஆகுது. நல்ல தோழிகள் கிடைக்கிறாங்க. மனசு மெதுவாக நிம்மதியாக மாறுது. லக்ஷ்மி அம்மாவுக்கு பாட்டு இசை ரொம்ப நல்லா வரும். குறிப்பாக தாளவாத்தியம் வாசிக்க. கோயிலில் எல்லாரும் உங்கள் தாள வாசிப்பு சூப்பர், பஜனையும் அருமையாக இருக்குன்னு பாராட்டுறாங்க. கோயிலில் இருக்க எல்லாருக்கும் லக்ஷ்மி அம்மாவை தெரிஞ்சு போயிடுது. இன்னைக்கு ஜென்மாஷ்டமி. கோயிலில் எல்லாரும் அம்மா சீக்கிரம் வாங்க, உங்கள் பஜனைக்காக எல்லாரும் காத்திருக்கோன்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு லக்ஷ்மி அம்மா கோயிலுக்கு போகிறாங்க. அன்னைக்கு ஜென்மாஷ்டமிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகுது. சாதாரணமாக 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு தான் வீடு சேர்றாங்க. ஒரு தோழி வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் மாதங்கியும் முரளியும் ஒரே கத்தல். இது என்ன நேரம், கோயிலில் போனேன்னு சொல்லி 3 நாள் தாளம் வாசிச்சுக்கிட்டே இருந்தியா, வீட்டு வேலையும் கொஞ்சம் பார்த்துருக்கலாமே. அம்மா இது சரியில்லை, உனக்கு தெரியும்ல உன் மருமக கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு ஓய்வு வேணும்னு சொல்கிறாங்க. மாதங்கியும் கத்திட்டு சொல்கிறா, கர்ப்பமாக இருக்கிறவங்க அதிகம் வேலை செய்யக்கூடாது, அவங்கள கவனிக்கணும். ஆனால் நீங்கள் கோயில் உட்காந்து பஜனை கீர்த்தனை பாடிட்டு தாளம் வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு லக்ஷ்மி அம்மா மெதுவா, இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லாட்டி நான் எப்பவும் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மாதங்கி மீண்டும் தன்னோட வேலையை வச்சு குத்துறா. உங்கள் அம்மாவுக்கு பஜனை கீர்த்தனை தாளம் வாசிக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாதே, படித்தவங்களும் இல்லை, வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கவும் தெரியாதே, அதனால தான் தாளம் அடித்து மனசை சமாளிக்கிறாங்கன்னு அவமதிச்சு பேசுகிறா. இதை கேட்ட லக்ஷ்மி அம்மா இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க. உலகத்தில் பணம் சம்பாதிக்காத ஒரே பெண் நானும் இல்லை, வேலைக்கு போகிற ஒரே பெண்ணும் நீயும் இல்லை. உங்கள் மாதிரி வேலை செய்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உன் மாதிரி திமிரு யாருக்கும் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேலையோட திமிரை காட்டுற நீ. உன் சம்பளத்தை பற்றி இவ்வளோ பெருமைப்பட்டா ஒரு நாள் நானே உனக்கு பணம் சம்பாதிச்சு காட்டுவேன்னு லக்ஷ்மி அம்மா சபதம் விடுறாங்க. பணம் சம்பாதிக்கிறது எல்லாராலும் முடியும். மாதங்கி சிரிச்சுக்கிட்டே, பேசுறது சுலபம், செய்யறது கஷ்டம், நீங்கள் படித்தவங்களும் இல்லை, எதுவும் தெரியாதவங்க, எப்படி பணம் சம்பாதிப்பீங்கன்னு கேலி பண்ணிக்கிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறா. கோபத்தில் லக்ஷ்மி அம்மா சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ராத்திரி முழுக்க தூங்காமல் நாம் உண்மையிலேயே பணம் சம்பாதிக்க முடியுமா, என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாளும் அதே கவலை. சாயங்காலம் கோயிலில் போனதும் முகத்தை பார்த்து தோழிகள் கேட்குறாங்க, என்ன லக்ஷ்மி ஏன் இவ்வளவு கவலையாக இருக்க, உடம்பு சரியில்லையா? லக்ஷ்மி அம்மா மறைக்க முயற்சி பண்ணினாலும் காவேரி வற்புறுத்தினதும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. மருமகளுக்கு வேலை திமிரு அதிகம், கோபத்தில் நானும் பணம் சம்பாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போது காவேரி அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளவு நல்லா பஜனை பாடுறீங்க, தாளம் வாசிக்கிறீங்க, ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு, அதில் உங்கள் பஜனைகளை போடுங்க. லக்ஷ்மி அம்மா ஆச்சரியமா, யூடியூப்பில் பணம் கிடைக்குமா, அங்கே வேலை பண்ணால் சம்பளம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி அம்மா சிரிச்சுக்கிட்டே, என் மக பெரிய யூடியூபர், அவள் உங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பா, சேனலும் ஓப்பன் பண்ணி தருவா, நீங்கள் கோயிலில் பாடுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, மிச்சத்தை எல்லாம் அவள் பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காவேரி மக வந்து லக்ஷ்மி அம்மா பேரில் ஒரு பஜனை சேனல் ஆரம்பித்து தர்றாங்க. அம்மா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஃபோனில் வீடியோ ஆன் பண்ணி பாடுறதெல்லாம் ரெக்கார்டு பண்ணுங்கள், மிச்ச வேலையெல்லாம் நானே பார்த்துக்குவேன்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி அம்மா தயக்கத்தோட, என்கிட்ட இப்போது உனக்கு தர பணம் இல்லையேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, பணம் எல்லாம் வேணாம்மா, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தா அப்போ கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. இப்படியே லக்ஷ்மி அம்மாவுக்கு பஜனை சேனல் உருவாகுது. 2-3 மாதம் தினமும் கோயிலில் பாடுறத ரெக்கார்டு பண்ணி அனுப்புகிறாங்க. மெதுவாக சேனல் வளருது. 4 மாதத்தில் 2 வீடியோ வைரல் ஆகுது. மக்களுக்கெல்லாம் லக்ஷ்மி அம்மா பஜனை ரொம்ப பிடிச்சி போடுது. சேனல் நாளுக்கு நாள் வளருது. ஒரு நாள் காவேரி மக வந்து, அம்மா உங்கள் சேனல் இப்போ ஓகே ஆயிடுச்சு, நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறான். அடுத்த மாதம் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும்னு
லக்ஷ்மி அம்மா வங்கி கணக்கும் அவங்களே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விஷயம் பையனுக்கும் சரி மருமகளுக்கும் ஒரு சொட்டு கூட தெரியாது. லக்ஷ்மி அம்மா சந்தோஷமா, உண்மையிலேயே என் பஜனையால எனக்கு பணம் வரப்போகுதான்னு கேட்குறாங்க. காவேரி அம்மா மக சிரிச்சு, யூடியூப்ல வேலை பண்ணால் நல்லா பணம் கிடைக்கும்மா, உங்கள் பஜனைகள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. இதுக்கிடையே மாதங்கி முரளி 2 பேருக்கும் கல்யாண ஆண்டு விழா வருது. அதுக்காக பெரிய நிகழ்ச்சி பிளான் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் நண்பர்கள், அக்கம் பக்கத்தவங்க எல்லாரையும் ஆண்டு விழாவுக்கு அழைக்கிறாங்க. அந்த தயாரிப்புகளுக்கு நடுவில் லக்ஷ்மி அம்மா மாதங்கி கிட்ட மெதுவாக, நான் வந்ததுலேருந்து ஒரு புதிய சேலை கூட வாங்கலை, கொண்டு வந்த சேலையெல்லாம் பழசாயிடுச்சு, மார்க்கெட்டுக்கு போனால் எனக்கும் ஒரு சேலை வாங்கி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. மாதங்கி முகம் சொல்லிச்சு, என்கிட்ட பழைய சேலைகள் நிறைய இருக்குது, நான் இப்போ போடாத ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றேன், புதுசாக வாங்க என்ன அவசியம்னு அலமாரியிலேருந்து ஒரு பழைய சேலையை எடுத்து தரா. லக்ஷ்மி அம்மாவுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் திறந்து பார்த்தா ஒரு இடம் கிழிஞ்சிருக்கு. இது கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி சின்ன தையல் போட்டுக்கோங்க, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, உங்ககிட்ட இருந்து கிஃப்ட் எதிர்பார்க்க முடியாது, மேலே மேலே செலவு சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு மாதங்கி முணுமுணுக்கிறா. அந்த வார்த்தைகள் லக்ஷ்மி அம்மாவை ரொம்பவே புண்படுத்துது. கொஞ்ச நேரம் கழிச்சு மாதங்கி பார்லருக்கு போயிடுறா. அவள் போனதும் காவேரி மக சரண்யா ஓடி வந்து, அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் வந்திருக்கு, உங்கள் முதல் சம்பளம் 1 லட்சம்னு சொல்கிறா. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா மகிழ்ச்சியால் கண் கலங்குறாங்க. என் பஜனையால் 1 லட்சமா, நம்பவே முடியலன்னு சொல்கிறாங்க. சரண்யா சிரிச்சு, பார்ட்டி கொடுக்கணும் அம்மான்னு சொல்கிறா. உடனே கோயிலுக்கு போய் தோழிகளுக்கெல்லாம் லட்டு வாங்கி பிரசாதம் வைக்கிறாங்க. எல்லாரும் வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் மாதங்கிக்காக அழகான சேலை வாங்குறாங்க. தங்களுக்காகவும் ஒரு சேலை, முரளிக்காக பேண்ட் சட்டை, சரண்யாவுக்கும் ட்ரெஸ் வாங்கி அவளுக்கும் காசு கொடுக்குறாங்க. அடுத்த நாள் ஆண்டு விழா. வீடு கூட்டம் நிரம்பி வழிகிறது. கேக்கு வெட்டி கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா அழகான பட்டு சேலையை போட்டுட்டு வெளியில வர்றாங்க. அதை பார்த்த மாதங்கி முரளிக்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ விலை உயர்ந்த சேலை நீ வாங்கி கொடுத்தீங்களா, என்ன அவசியம்னு கேட்குறா. முரளி, நான் வாங்கலன்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் லக்ஷ்மி அம்மா மாதங்கி கிட்ட ஒரு கிஃப்ட் கையில் கொடுத்து, இதோ உனக்காக 6000 ரூபாய் சேலை வாங்கி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. மாதங்கிக்கு அதிர்ச்சி. 6000மா, எங்கேருந்து இவ்வளவு காசு, கண்டிப்பாக முரளியிடம் கேட்டிருப்பீங்கன்னு குற்றம் சொல்கிறா. லக்ஷ்மி அம்மா கடின குரலில், யார்கிட்டையும் நான் காசு கேட்கல, என் முதல் சம்பளத்துல இருந்து தான் நான் வாங்கினேன், 1 லட்சம் சம்பளம் வந்திருக்கு, இனிமே நானும் சம்பாதிக்கிறவங்க தான், படிச்சவில்லைன்னா என்ன, இன்னைக்கு நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி. அப்போ மாதங்கியின் தோழி ஒருத்தி, அப்படியா, நீங்கள் தான் அந்த யூடியூப் பஜனை சேனல் ஓனரா, நான் ரெகுலராக உங்கள் பஜனை கேட்பேன்னு சொல்கிறா. அதுக்கு பிறகு எல்லாரும், இப்போ உங்கள் மாமியாரும் சம்பாதிக்கிறாங்க, சேலரி கூட உங்களை விட அதிகமானு மாதங்கியை கலாய்க்கிறாங்க. லக்ஷ்மி அம்மா சிரிச்சு, ஆமாம், உன் சம்பளம் 80,000, என் முதல் சம்பளம் 1 லட்சம், இப்போ நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்லுவியான்னு நேராக கேட்குறாங்க. மாதங்கிக்கும் முரளிக்கும் 2 பேரும் வெக்கத்தில் தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கு பிறகு லக்ஷ்மி அம்மா அமைதியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. மாதங்கி, வாழ்க்கையில் எதுக்குமே திமிரு வேண்டாம், உன்னோட திறமை உனக்கு இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி குணம் இருக்கும். உன்னால் என்கிட்ட இருக்கிறத கற்றுக்க முடியாது, என்னால் உங்ககிட்ட இருக்கிறத கற்றுக்க முடியாது. பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, மனசை வச்சா யாராலும் சம்பாதிக்க முடியும். ஆனால் வேலையை வச்சு யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது. உனக்கு நல்ல சூழல் கிடைச்சது, படிக்க வாய்ப்பு கிடைச்சது, அதனால நீ வேலைக்கு போகிற. ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதுக்காக வேலை செய்யாதவங்க அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள மக செண்பகம் அம்மா கிட்ட வந்து கையை பிடிச்சு, அம்மா, நீங்கள் ரொம்ப பெரிய காரியம் பண்ணிட்டீங்க, என்கிட்ட கூட சொல்லலை, இன்னைக்கு நீங்கள் அண்ணியை விட அதிகமாக சம்பாதிச்சு காட்டிட்டீங்க, இப்போ நீங்கள் யாருக்கும் குறையில்லைன்னு பெருமையாக சொல்கிறா. அதை கேட்ட மாதங்கி வெக்கத்தில் முகமே உயர வைக்க முடியல. தன்னோட தவறை உணர்றா. அம்மா கிட்ட வந்து, நான் ரொம்ப தவறாக பேசிட்டேன், இனிமே வேலையோட திமிரை காட்ட மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறா. முரளியும், அம்மா, நாங்கள் உங்களை குறைச்சலான்னு நினச்சது பெரிய தவறு, மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறான். லக்ஷ்மி அம்மா மனசார மன்னிச்சிடுறாங்க. வீட்டில் சீக்கிரம் பேரன் பேத்தி வரப்போகிறாங்க. அந்த சந்தோஷத்துக்காகவும் குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு லக்ஷ்மி அம்மாவுக்கு மரியாதை அதிகமாகுது. மாதங்கியும் இனிமே ஒருத்தரையும் தாழ்த்தி பேச மாட்டாங்க. சில நாளில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்த லக்ஷ்மி அம்மா கண்களில் ஆனந்த கண்ணீர். இப்போ அந்த வீடு அவங்களுக்கு அந்நியம் இல்லை, உண்மையிலேயே தங்களோட வீடு மாதிரி தான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.
நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.